நேத்து நைட்டு நடுராத்திரியில ஒரு அதிசயம் ஒன்று நடந்துருச்சுங்க. பார்வதி வாயில இருந்து நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன், பிக் பாஸ் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்களே கதற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க, பார்வதி வீட்டை விட்டு வெளியே போறேன்ட்டாங்களா? அப்படி என்ன சம்பவம் நடந்தது? ஸோ அவங்க வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதுன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நடுராத்திரியில எதுக்கு நாய் குலைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டாக்கா போயிட்டு இருக்கு. அந்த நாய் குலைக்கிறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பார்வதி கமருதீன் இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. இதுல எது உண்மை எது பொய் அப்படின்றத வீடியோல பார்க்க போறோம். எனக்கு என்னன்னா ஆக்சுவலா பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் ஒரு லிமிட்டை தாண்ட போறாங்க அப்படின்றது. அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது. ஸோ பார்வதி நேத்தே அந்த புலம்பும் போது என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல என்னால பாத்தீங்கன்னா என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் தான் சொன்னேனே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலனா மூதேவி எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்க, வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா அதே தான் பார்வதியும் சொல்றாங்க, என்னால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிக் பாஸ் அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாரு. பார்வதி நீ எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் சரி, நீ கேவலப்பட்டாலும் சரி, அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. 106 நாள் முடிச்சா நீ வெளியே போயிடுவே, அவங்க பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா உனக்கு தெரியணும் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். வெளியே போனா 4 மக்களை பார்க்கணும், எல்லாம் கழுவி ஊத்துவாங்களே, காரி துப்புவாங்களே, நம்மளை மதிப்பாங்களா இல்லையா அப்படின்றது கொஞ்சமாவது யோசிக்கணும். அதை பத்தி எதையுமே யோசிக்காம எல்லாமே கேம் எல்லாமே கேம் எல்லாமே கேம்னு இருந்தா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நீ வந்து சர்வைவல் ஒரு கேம் ஆனால அந்த மாதிரி கேம் இல்லை, அதுலேயே கேவலமாக தான். அது ஒரு விஷயம் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கேரக்டர் என்ன அப்படின்றது தான் ஜட்ஜ் பண்ணுறது தான் இந்த கேமு. பார்வதின்ற ஒரு நபர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ற ஒரு கேம் ஷோன்றது சும்மா பேருக்கு தான் சொல்லுவாங்க தவிர இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இங்கே நீ கேம் ஆடுறது மேட்ரு இல்லை, நீ எப்படிப்பட்ட ஆளா இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ற அப்படின்றத பொறுத்து தான் இங்கே மேட்ரு. அதை வச்சு தான் மக்கள் சப்போர்ட் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எல்லாமே கேம்னு பார்வதி ஓவரால் அவங்க கேரக்டரே பார்த்தீங்கன்னா அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே. அது ஸ்டார்டிங்லேருந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இப்போ இந்த பார்வதி கமருதீன் லவ் இருக்குல்ல, அது லவ்ன்றதை தாண்டி அது காஜி அப்படின்ற ஒரு கண்டென்ட் நோக்கி போயிடுச்சுன்றது நம்மளுக்கு எப்பயோ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனியூனான ஃபீலிங் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவே இல்லை. ஆக்சுவலாக இங்கே கமருதீனுக்கு ஒரு டவுட் இருக்கு, அதாவது பார்வதி வெளியே போனால் கழட்டி விட்டுருவானே, பார்வதி ஸ்ட்ராங்காக சொல்லணும் வெளியே போனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண, அப்படியும் இல்லை. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஒரு ஹோப்பே கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேருக்குமே தெரியுது இது வெளியே போனவொடனே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீலிங்ஸை கொட்டுறது தடவுறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுல. நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது. முதல்ல பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வெளியே அதாவது அவங்க வாயிலிருந்து என்ன வெளியே போறேன் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன மேட்டர்னா பார்வதி பாத்ரூம்ல இருக்காங்க, ஓகேங்களா, சூப்பர் டிலக்ஸ் பாத்ரூம்ல இருக்காங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ல படுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிப்போம், ஓகேங்களா. எதுவும் தெரியல. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாய் குலைக்குது, திடீர்னு நாய் குலைக்குது. ஏன்னா நடுராத்திரி இது மாதிரி தூங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் குலைக்காது. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எரர் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியல. சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஓகேங்களா. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இல்லை பார்வதி கமருதீன் பாத்ரூமில் இருந்திருக்காங்க, ஸோ அதனால தான் நாய் குலைக்க வச்சு அவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இல்லை இது ஃபேக் நரேட்டிவ், அது எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா நாய் குலைக்குது, கரெக்டாக நாய் குலைக்குது, வெளியே எல்லாருமே படுத்துட்டாங்க, அங்கே பெட்ரூமில் யாரும் இல்லை, திவ்யா படுத்துட்டு இருக்காங்க, சாண்ட்ரா படுத்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் யாரும் இல்லை. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே வந்ததுனால திடீர்னு நாய் குலைச்சோன்னு வெளியே இருக்கவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஓ நைட்டில் வந்து தூங்கும் போது நாய் குலைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு டவுட்டில் இருக்காங்க. சபரி கனி எல்லாமே டவுட்டில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாய் குலைச்சோன்னு இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி டவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்து கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃப்ரேம் போகுது. அந்த ஃப்ரேமில் கமருதீன் வந்து நடந்து வர சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து வெளியே நடந்து வர, அப்படி அந்த இது பாத்ரூம் இருக்குல்ல சூப்பர் டிலக்ஸ் பாத்ரூம், ஸோ அந்த மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நடமாட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஓகே இதுங்க ரெண்டு ஏதோ ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்கீங்க, நைட்டில் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நாயை கொலைக்கு வச்சு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இன்னொன்று இதனால தான் பார்வதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்டு என்வரன்மெண்ட்டில் என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மையானு கேட்டிங்கன்னா அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பிக் பாஸ் டீம் வந்து நம்மளுக்கு காமிக்கல, ஓகேங்களா. காமிக்கணும்னு நினச்சிருந்தா காமிச்சிருக்கலாம், பட் காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கு, அதனால தான் நாயை கொலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது அது மட்டும் கிளியராக புரியுது. பட் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது அதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியல. பட் சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அங்கே பார்வதி கமருதீன்
கமருதீன் 2 பேர் தான் வீட்டுக்குள்ள முழிச்சிட்டு இருந்தது. அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். ஏதோ ஒன்று 2 பைபிளையும் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம்னா, பார்வதி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. அது உண்மைதான். ஏன்னா அவங்களால வார்த்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கெட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேசி விட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, சில விஷயம்லாம் நம்ம கேரக்டரை அசிங்கப்படுத்துமே அப்படின்னு கூட யோசிக்காம சில விஷயங்களை இறங்கி பண்றது. அதனால தான் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ என்ன ப்ரோ பார்வதி பீடன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி என்ன சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பீடன்ற வார்த்தையை பார்வதிக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. பட் எதுக்கு நான் யூஸ் பண்ணலனாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாருமே ஒரு டேக் வச்சிட்டாங்க. பார்வதினா பீட 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 அப்படின்ற மாதிரி. எதனால அந்த டேக் வச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வீட்டுக்குள்ள அப்படி தானே இருக்குது. அதாவது எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்களே, நம்ம பேர் என்ன ஆகும், இப்படி நம்ம பேசுறதுனால நம்மளோட பேர் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் கூட பார்வதிக்கு இப்போ வரைக்கும் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஆடுறேன் கேட்டால் என்னோட கேரக்டர் இதை வந்து நிறைய பேர் இது என்ஜாய் பண்ணுறானுங்க. பார்வதி எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க, அவங்களா இருக்காங்க, இதில் என்னடா தப்பு. நிறைய பேர் ஃபேக்காக இருக்காங்க, சபரிலாம் ஃபேக்காக நடிக்கிறான், ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க அப்படின்ற இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்யூனாக இருக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது. அது ஜென்யூனாக இருக்கிறது எப்படி இருக்காங்க. ஒரு மாதிரி நான் என்ன சொல்கிறேன், ஒரு கேவலமான கேரக்டரா இருக்கவும் கூட அங்க ஜெனியூனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது கேவலமான கேரக்டர் தான் சொல்ல முடியும். இங்க ஜெனியூனா இருக்கிறதுனாலே பாத்தீங்கன்னா பார்வதிக்கான ஒரு எப்படி சொல்றது, அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி ஆயிடாது. மேபி அவங்களோட பிஆர் டீம் வேணா முட்டு கொடுக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அது வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டா தெரியுதுல. நிறைய இடத்துல பார்வதி கேம் ஆடணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கு. ஆக்சுவலா இப்போ வரைக்கும் பார்வதிக்கு ஓட்டுகள் உள்றது காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு ஏதோ வீட்டுக்குள்ள கேம் ஆடுதுவா, சும்மா இல்ல மத்தவங்க மாதிரி ஏதோ ஒன்று கேம் ஆடுது. அது கேவலமா தான் ஆடுது, எல்லாருக்கும் தெரியுது. ஆமா இது கேவலமா தான் ஆடுது, ஒரு மாதிரி ஒஸ்டான கேம் தான் ஆடுது, எல்லாரும் தெரிஞ்சாலுமே பரவாயில்ல ஏதோ ஒரு கேம் ஆடுது அப்படின்ற ரீசனுக்காக தான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால பார்வதிக்கு நல்ல பேர் வரும் அப்படின்றதெல்லாம் இல்ல. சோ அது மட்டும் இல்லாம பார்வதிக்கான பயம் என்ன தெரியுமா, நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ டாஸ்க் வருது. பார்வதி வீட்ல இருந்து வருவாங்க, எல்லாரும் வீட்ல இருந்து வருவாங்க. சோ அந்த சமயத்துல பார்வதி எல்லாம் கழுவி ஊத்துவாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள பண்ணாத அட்ராசிட்டியில எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீக் ஃபேஸ் பண்றதுக்கு பார்வதிக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னடா பண்ணுறது, ஐயோ நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலியிலேருந்து எல்லாம் வருவாங்களே, நம்ம இவ்வளோ நாள் இங்கே ஒரு பார்வதி கமு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் ஓடிடுமே, நம்ம ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. ஸோ கமருதீன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி வருவாங்க, எல்லாருமே நம்மளை கழுவி ஊற்றுவாங்களே அப்படின்ற பயம் பார்வதிக்கு இப்பயே வந்துருச்சு. இதுதான் உண்மை. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறேன் பிக் பாஸ், என்னால் முடியலன்னு சொல்கிறாங்களே, அதுக்கான ரீசன் வேறு எதுவும் இல்லை, பாப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக சொல்கிறேன், பார்வதி வீட்டிலேருந்து வந்தால் அவங்களும் ரோஸ்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி கமருதீன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த வீடியோலேயே அவர் வந்து டேய் ரேஷன் கார்டு எடுக்க வரலடா மூதேவி, இங்க நீ கேம் ஆட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்பயும் இந்த கமருதீன் வந்து மக்ருதீனுக்கு ஒண்ணுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் கமருதீன் சொல்றான் இங்க நம்ம கேம் ஆட தான் வந்திருக்கோம், அதை மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா பார்வதி ஒரு 2 வார்த்தை பேசணும்னு மயங்கிடுறான். அதே மாதிரி பார்வதி விடுற மாதிரி தெரியல, எனக்கு என்ன புரியல, வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா அவனை? இல்ல ஆக்சுவலா இங்க வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவனே கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்லு மூளை இல்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம வெளியே விலகி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும், டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் கம்மு இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு மாதிரி வலையை விரிக்கிறாங்க. எனக்கு அந்த இடத்துல ஒன்று தோணும், உனக்கு வந்தது ட்ரூ லவ் இல்லை, உங்கள் 2 பேருக்குமே இருந்தது லவ்ன்ற ஒரு கேட்டகரியில் நீங்களே சொல்கிறீங்க. வெளியே போய் கண்டினியூ கமருதீன் கேட்குறான், வெளியே போய் நீ இப்படியே இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு உனக்கு பதில் இல்லை. அதாவது வெளியே போய் இப்போ என்கிட்ட பழகிற மாதிரி இருப்பேன்னு கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா பழக மாட்டேன்னு உனக்கும் தெரியும், இந்த கமருதீனுக்கும் தெரியும், கண்டிப்பாக பார்வதி இப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா இவரே கானவனத்திற்கு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக பார்வதி வெளியே போனாலும் இப்படி இருக்க மாட்டா மச்சான், அவ எப்படி போனான்னு எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இவனே சொல்கிறான். இவ்வளவும் தெளிவாக பேசுகிற இந்த விளக்கண்ண பார்வதி ஒரு 2 வார்த்தை பேசணும்னு மயங்கிட்டு ஓகே சரி பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அதே ஒரு ட்ராப் உள்ள போயிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாக்கடை அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் நல்லவன், பார்வதி வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. ரெண்டுமே ஒரே தான், 2 பேருக்குமே தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு ஃபேக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக அவங்க அடிக்கடி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இதே கண்டென்ட்டை வச்சு உருட்ட வேணாம், ட்ரையாங்கிள் கண்டென்ட்டே வச்சு எவ்வளோ நாள் போர் அடிக்கும். அப்போ எல்லாமே உனக்கு கண்டென்ட்டாக தான் பண்ணுறது. இதில் எமோஷன்ஸ்ன்ற ஒரு மேட்டரே கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து அதை வச்சு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் எனக்கு வந்து பயங்கரம் பாண்டிங் வந்துருச்சு, உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல, கமரு மேலே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. வெளியே வந்து அடிச்சு சொல்கிறேன், ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அடிச்சுக்கிட்டு கண்டிப்பாக வெளியே வந்தோடனே அந்த ஸ்டேஜை தாண்டினோடனே அப்புறம் கமருதீன் ஏதோ ஒரு வார்த்தை பேசினா போடா மக்ருதீனே, இதுக்கப்புறம் நீ யாரா எனக்கு அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. இது அப்படி தான் முடியும், அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒன்று ஃபேக்காக பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபேஸ் பண்ணுற பயத்தில் நான் வந்து வெளியே போயிடுறேன், நான் வெளியே விட்டுருங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நைட்டு 2 மணிக்கு வந்து கதறிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வந்து என்ன டெசிஷன் எடுப்பார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியே விட மாட்டார். பார்வதியே எகிரி குதிச்சு நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணாலுமே சரி வெளியே விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நீ கண்டென்ட் குடோன்னு, நீ எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் நீ உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் வருதுமா, உன்னை எப்படிமா நான் வெளியே விடுவேன் அப்படின்ற இதில் தான் அவர் இருக்காரு. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெளியே போகிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.